அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த கோச்சார குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டு தாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். இப்போ அவர்களுக்கு உரிய அந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பலன்களுக்கு ஏற்றபடி இந்த அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக அறிவுறுத்தலை கொடுப்பேன். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புலங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது பங்குதாரர் அண்டு பங்கு வழி ஒப்பந்தம் வரும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பங்குதாரர் அண்ட் பங்கு வழி ஒப்பந்தம் வரும் நேரம். இப்போ தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம். நல்ல பார்ட்னர்ஷிப்பு, நல்ல மறைமுக பங்குகள், எதிர்பாராத பங்குகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான அக்ரிமெண்ட், அதற்கான கான்ட்ராக்ட், அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நியூ இயர் பலன்களாக இருக்கட்டும், குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ராகு கேது பயிற்சி அதெல்லாம் அனுசரித்து தான் இது பண்ணிக்கணும். இப்போ இந்த இதில் பங்குதாரர்கள் வழி நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு வெயிட்டாக இருக்காரான்னா வெயிட்டாக இருக்கார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்படியோ கையில் காசு இல்லைன்னாலும் கடனை உடனே வாங்கி பெரட்டி காரியத்தை முடிச்சிடுவீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது சுக்கிரன் பண்ணுறார். இந்த குருவும் செவ்வாயும் யார் உங்களுக்கு அப்படின்னா எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் குரு பகவான். உங்களுக்கு ஆகாதவன் தான். அதனால் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். லாபம் அவர் கொடுப்பார், ஆனால் எதிர்பாராமல் தான் நடக்கும். சொல்லி அடித்து திட்டமிட்டு தூக்க முடியாது. ஸோ அதனால தான் எதிர்பாராத லாபம் கொடுக்கக்கூடிய ஆளாக குரு பகவான் வருகிறார். செவ்வாய் யார்? மற்றவங்க சூழல் பார்ட்னரை குறிக்கும். அவங்க வழியாக நிம்மதி சந்தோஷம் வருதா இல்லை மன உளைச்சல் வருதா, இது உங்கள் ஜாதக அமைப்பு, உங்கள் பிறந்த ஜாதகத்தை பொறுத்து. பார்ட்னர் வழியாக அப்படி ஒரு சந்தோஷம், திருப்தி, நிம்மதி கிடைக்குதா, இல்லை பார்ட்னர் வழியாக மன உளைச்சல், விரயங்கள், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லைன்னு வருதாங்கிறது உங்கள் ஜாதக அமைப்பு பொறுத்து. இவங்க 2 பேரும் சேர்றாங்க எங்கே? 3ஆம் இடத்தில். ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட உச்ச பலன்களை கொடுப்பாங்க. அது நீச்ச செவ்வாயாக இருந்தாலும் அந்த நீச்ச பங்கமாயிடுறார். அந்த நீச்சமாக இருந்து பங்கமாயிடுது. அப்போ உச்ச குருவோடு சேர்றப்ப உச்ச பலன்களை பயந்துக்கிட்டே இருப்பீங்க, குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. எதிர்பாராமல் பிரம்மாண்டமான லாபம் வரும். நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னபடி நிலையான சொத்துக்கள் வழியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த குருமங்கள யோகம் எஃபெக்ட் கொடுக்கும். அது மட்டுமல்ல, வேலை தொழில் ரீதியாக லாபம் எந்தெந்த வழியில் வருதோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பூர்வ பாக்கியாதிபதியான சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அபரிமிதமான வெற்றி, லாபம், தர்ம கர்மாதிபதி யோகமும் கொடுத்து எதிர்பாராமல் நல்ல லாபத்தை கொடுக்க அவரும் கரெக்டாக இருக்கார். அண்டு ராகு கேதுவும் புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள், புதிய நபர்கள் வழியாக வித்தியாசமாக செஞ்சு பிரம்மாண்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழம்ப மாட்டீங்க. இல்லாட்டி நம்மளுக்கு அந்த திறமை இருக்கா, வித்தை இருக்கா, பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்னு குழம்பி நல்ல வாய்ப்பை விட்டுற போகிறீங்க. ஜாக்கிரதை. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப 25% தான். உங்கள் தசாபுத்தி நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா தி பெஸ்ட் பீரியடாக இருக்கும். யார்? ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நீடித்த பங்குகள், பாசிவ் இன்கம். அவங்க அல்ல, ராயல்ட்டி மாதிரி புக் எழுதுகிறவங்க, இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு அதில் தொடர்ச்சியாக மாதம் மாதம் பணம், இவங்க வீடியோ போடாட்டியும் பணம் வரும், பாசிவ் இன்கம், அது மாதிரிலாம் வரும். நல்ல பங்குதாரர் அமைவார்கள். நல்ல ஒத்த கருத்துடைய உங்கள் 2 பேருக்கும் அப்படி ஒரு நல்ல பிளண்ட் ஆகக்கூடிய
பங்குதாரர்கள் வருவாங்க. அது அவங்க கூடமா ஒரு ஒப்பந்தம், உங்களுக்கு அப்படி பிடிச்சவங்க வருவாங்க. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். பக்காவாக கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டு பக்காவாக செஞ்சுக்கலாம். இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வம்பு. இந்த காலகட்டம் நான் அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு மண்டலம் கம்முன்னு இருக்கும். நான் சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியிலேருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி 1 or 2 days, பின்னாடி 1 or 2 days கவனம். ஒரு மண்டலம் எந்த ஒப்பந்தம் எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அது வழியாக நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும், மேஜராக ஏதாவது அக்ரிமெண்ட் போட போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தெரியும் உங்களுக்கு, கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது நேரம்னு உங்களுக்கு தெரியாதா? எதை தொட்டாலும் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கு, விரயமாயிட்டுருக்கு, நிம்மதி இல்லைன்னா கெட்ட தசாபுத்தி. பயம் குழப்பம் அதெல்லாம் வந்தாலும் இறுதியில் வெற்றி வந்துருச்சுங்க. இல்லாட்டி பெரிய இதெல்லாம் இல்லைங்க, ஜாலியாக தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதோ, இல்லை சோதனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்குது. ஏன்னா புத்திநாதன் சரியில்லைன்னா சோதனை வரும், புத்தி வித்தியாசமாக வேலை பார்க்கும் அவங்களுக்கு. ஆனால் இறுதி வெற்றியை தசாநாதன் கொடுத்துருவோம். ஆக இறுதி வெற்றி கிடச்சிருச்சா நல்ல தசாபுத்தி இருக்குது. நல்ல தசாபுத்தின்னா தைரியமாக இறங்கலாம். உங்களுக்கு தகுதிக்கு மீறிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய விஷயங்கள் நடக்கிறது, ஆச்சரியமாக நடக்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வரும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் குருட்டு தைரியம், குருட்டு நம்பிக்கையோடு ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா தெரியும்ட்டனே, உங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே ஃபீல் ஆகும். இல்லை மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா, கிட்டக்க உள்ள ஜோதிடர்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இவர் பெரிய அளவுக்கு மற்றவங்க வழியாக விரயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரா, இல்லை திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் யார், பார்ட்னர், மோடு முட்டியாக தான் வருவாங்க. அவங்க சாஃப்டான ஆளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்தாக்க மோடு முட்டி ஆகிடுவாங்க. நீங்கள் அது மாதிரி அழகு கவர்ச்சி காட்டி ஏதாவது வித்தியாசமாக பேசி ஏதாவது சிக்கல் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரனே 6ஆம் இடத்ததிபதியாக வருவார். ஈஸியாக உங்களை பகைப்பார்கள். நீங்கள் அந்த பகைக்கிற மாதிரி பிரச்சனைகளை கையாளுற மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணுவீங்க. அப்புறம் எனி ப்ராப்ளம் அப்படின்னு தான் கேட்பீங்க, எனி குட் நியூஸ்ன்னு கேட்க மாட்டீங்க. எனி ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனை இருக்கா, பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க. அந்த 6ஆம் இடத்துலையும் இந்த உங்கள் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அதனால் நல்லாவே இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு சரியாக புரியும். மெடிடேட் பண்ணாக்க கடந்த காலத்தை அப்படி ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும். தைரியமாக நல்லபடியாக இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடலாம். மிகப்பெரிய அளவுக்கு நீடித்த பங்குகள் கிடைக்கிறது, எதிர்பாராத மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த குருவும் செவ்வாயும் உதவுவார்கள். அது மாதிரி உங்கள் லெவலுக்கு மீறி பெரிய இடம் கையெழுத்து போடலாம். எப்படியோ முடிச்சு விடுவீங்க. யாரையாவது பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு சேர்ந்து 2 பேர் சேர்ந்து வாங்கிறது, சேர்ந்து இது பண்ணுறது, இல்லாட்டி இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணுவாங்க பாருங்கள், அதெல்லாம் பண்ணலாம். சரியான பங்குதாரர் வருவாங்க, உங்கள் இடமா இருக்கும், அதை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு பல லட்சங்கள் இல்லாட்டி ஒரு சில கோடிகள் லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கேற்ற அக்ரிமெண்ட், அதற்கேற்ற கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பூர்வ பாக்கியாதிபதி எக்ஸலண்ட்டாக இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதியும் வெயிட்டாக இருக்கார். அண்டு உங்களுக்கு சொத்துக்குரிய, ஏன்னா நிலையான சொத்துக்கள் வழியாக தானே சொல்லியிருக்கேன், சொத்துக்குரிய அந்த கோல் சூரியனும் 5ஆம் இடத்துல இருப்பார். அந்த இது இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு திமிரு வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா திமிரு, ஆணவம், அகங்காரத்தை குறைச்சிக்குவீங்க. இல்லாட்டி ஓவராக அந்த கெட்ட தசாபத்தின்னா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான்ட்டு ஏதாவது ஒன்றடக்க ஒன்று பண்ணி மற்றவங்க சிரிக்கிற மாதிரி, இல்லை அகலக்கால் வச்சு சிக்கலை ஏற்படுத்திக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணிடுவீங்க. அது உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள். நல்ல ஒப்பந்தம் ஏற்படும், நல்ல பங்குகள் கிடைக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான்
என்னுடைய மையக்கரு. நீங்கள் பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனம். ஏன்னா பார்ட்னர் பங்குதாரர்னா பொருத்தம் பார்த்துக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு பார்க்குறோம்ல, லைஃப் பார்ட்னருக்கு, அது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு உறவு நல்லா இருக்கா? கூட நல்ல தசாபுத்தின்னா உங்களுக்கு அப்படி மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பக்கமான ஆள். உங்கள் 2 பேருக்கும் உங்கள் முயற்சி, உங்கள் தாட்டும், அவர் முயற்சி, அவர் தாட்டு, அவருடைய எண்ணங்களும் முயற்சியும் எண்ணங்களும் ஒருமிக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரியான பாண்டிங் ஏற்படும் நம்பருங்க. அது மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். ஏன்னா 3ஆம் பாவத்தில் அந்த உச்ச கோள்கள் 2 இருக்குது. ஆக்சுவலாக அவர் நீச்சம் செவ்வாய் இருந்தாலும் உச்ச பலனை கொடுப்பார், நீச்சம் பங்கமாயிடுறதால. அதனால் கூட இருக்கிறவங்களையும் அனுசரிச்சிக்கணும். பங்குதாரர்னா பங்குதாரர்கிட்ட ஒண்டி பேசுவேன் அப்படின்னு நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய ஆளுங்க தான். பட் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னாங்க, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பிஹேவ் பண்ணுவீங்க. ஓவராக கெடுத்துடக்கூடாது, அடக்கி வாசிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ட்னரையும் குறிக்கும், முறிவு பிரிவியும் குறிக்கும். நீங்கள் ஒரு அடக்கி எல்லாரோடையும் இணைந்து செயல்படுற மாதிரி உங்கள் சுயநலமாக உங்கள் எண்ணங்கள் உணர்வுகளுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கறது அப்படின்னு பண்ணாமல் மற்றவர்கள் உணர்வுகள் எண்ணங்களுக்கும் மரியாதை கொடுத்து அப்படி பிஹேவ் பண்ணிங்கன்னா தான் முறிவு பிரிவு வராது, நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா, பொருத்தம் பார்த்துக்கங்க, பார்த்துட்டு அக்ரிமெண்ட் போடுங்க. நல்ல நேரத்தில். நல்ல தசாபுத்தினா தானாக அமைஞ்சிரும். கெட்ட தசாபுத்தினா ஜாக்கிரதையாக செய்யணும். எந்த அளவுக்கு கெட்ட தசாபுத்தி வேலை பார்க்குதுலாம் பார்த்துட்டு, அது உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும். இது மெடிடேட் பண்ணிங்கனாலே அஸ்ட்ரோமைண்ட் தெரபி என்பவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா கடந்த கால அனுபவத்தெல்லாம் அப்படியே உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும். நீங்கள் அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் மனசு அமைதியாக இருக்கும், அலைபாயாமல். அந்த விழிப்புணர்வு வந்துடும். எக்ஸலண்ட்டான ஒப்பந்தங்கள் போட்டு மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறுற மாதிரி, பெரிய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.